இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்கின் செல்ஸ் வந்து 2 விஷயத்தால நமக்கு பாதிக்கப்படும். நம்ம ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சூரிய வெளிச்சம், அதாவது சூரிய வெப்பநிலை அதிகமா உடம்புல ஸ்கின்ல படும்போது ஸ்கின் செல்ஸ் வந்து பாதிக்கப்படும். அது எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்னு உணவு முறைகள். நம்ம இருக்கக்கூடிய ஒரு சில அன்றாட விருப்பமான உணவு முறைகள் ஒரு சிலது உடம்புல பாதிப்பை இருக்கும். அதுல ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன், அது பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா சர்க்கரையோட கொழுப்பு பொருளும் சர்க்கரையோட புரத பொருளும் நம்ம மிக்ஸ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஏஜிஇ அப்படிங்கிற வந்து ப்ராடக்ட் வந்து உருவாகும். அதாவது அட்வான்ஸ்டு கிளைகோஜன் எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெமிக்கல் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கின் செல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும். ஸ்கின் செல்ஸ் மட்டும் இல்ல நார்மலாவே நம்ம பாடியோட செல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும். ஏஜின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு கிளைகோஜன் எண்ட் ப்ராடக்ட் வந்து செல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும். இதெல்லாம் டயபிட்டிஸ் வரலாம், லிவர் ப்ராப்ளம் வரலாம், கிட்னி ப்ராப்ளம் வரலாம், அல்சைமர்ஸ் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதுல ஒன்னாவது நம்ம ஸ்கின் பிரச்சனை வரும். ஸோ அதனால சர்க்கரையோட கொழுப்பு பொருளும் சர்க்கரையோட புரத பொருளும் அதிகமா சேர்த்துக்காதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா